நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றணும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கையில் கொடுக்கணும். நீங்கள் சொல்லணும், பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், உனக்கு அப்பாவாகிய நான் கூட எப்பவும் இருப்பேன்னு நம்பிக்கை கொள்ளாத. நான் வளர்த்தேன்னா இப்படி தான் வளர்ப்பேன். உன்னை கர்த்தர் வளர்க்கட்டும், உன்னை கர்த்தர் வளர்க்கட்டும். கர்த்தருடைய பிள்ளையா வளர்ந்தா, நான் சொல்றேன், அந்த ஒளியின் தேவனாகிய கர்த்தர் ஒரு பிள்ளைய வளர்ப்பாருன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க பார்ப்போம். நம்ம அப்பாவுக்கு வளர்த்துக்கெல்லாம் ஒரு லிமிட் உண்டு. அவர் இப்படித்தான் இருக்கணும்பாரு, இப்படித்தான் உடுக்கணும்பாரு, இப்படித்தான் வாங்கணும்பாரு. ஒரு பொருள் வாங்க போயாச்சுன்னா உங்க அப்பா என்ன சொல்லுவார் சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு லிமிட்டுக்கு சொல்லுவாரு, உங்க பாரு இப்படிதான் இருக்கணும். நம்ம வருமானம் என்ன தெரியுமா, இப்படி ஆகும். நம்ம எப்படி தெரியுமா, இப்படிதான் இருக்கணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும் தெரியுமா. அதனால இப்படியாங்க நம்ம நடக்கணும், இப்படியாங்க நம்ம ஜீவிக்கணும். அவையெல்லாம் பார்த்து ஒரு பொறாமப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடாது. நான் சொல்லட்டுமா, இதுதான் அப்பாவுக்கு வளர்ப்பு. ஆனா அந்த பரமபிதா என்ன வளர்க்க தொடங்கும் போது ஊர் என்ன சொன்னாலும், பார் என்ன சொன்னாலும், பிள்ளையல்லவோ நான் உமக்கு